ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இவங்கக்கிட்ட எதனால் நீங்கள் எல்லாம் சரி சொல்கிறீங்க இல்லையா அப்படிங்கிறத நான் சொன்னதுக்கு, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் யோசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட எடுத்துக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். ஆனால் இதுக்கு மேலே என்னால் எந்த ஒரு இதுக்குமே சரின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் எதையுமே வேண்டான்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நானுமே எதனால் மாறணும் அப்படின்னு ஒரு அவசியத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்துலையும் ரொம்பவே இது பண்ணிட்டோம். அதுக்கு மேலே நம்மளால் எந்த விஷயத்துலையுமே மாற்ற முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால, அதையெல்லாம் நம்ம கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அம்மா அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு சில இதில் நம்மளுக்கு காரணத்தை தேடுறதுக்கான ஒரு பக்குவங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்துலையுமே மாறுறதுக்கான ஒரு இது இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் சார்ந்தோ இல்லை மற்றவங்கள எதையும் நம்ம இது பண்ணியோ இல்லை. போக போக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. இதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த இதுலேயுமே சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம தான் கரெக்டாக இருக்கணுமே தவிர, அதுக்கு மேலே நம்ம யாரும் இதுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னோடனே, ஆமா அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு யாரையும் எதுக்காகவும் இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாக தெரியும். சரியாக தெரியிறப்ப தெரியட்டும். இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணுங்கிறதுல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எதுக்குமே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டோ இருந்தோன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம யாரும் எந்த விஷயத்துக்காகவும் மாற்றிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியான ஒரு இது தான். அதுக்கு மேலே நம்மளால் எதையும் மாறணும், மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியிறதுக்கான இதை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னோடனே, அம்மா அதுக்காக தான் நானும் ஒரு மாதிரி மனசை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கணும், நடக்கிறது விஷயங்களை நம்ம சமாளிக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே இந்த விஷயத்துலையும் நான் சரியாக வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே அதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு புரியுதுப்பா. இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்கவுங்க சரியாக நடந்துக்கணுங்கிற அவசியங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுக்கு போக போக எல்லாமே கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னோடனே, சரி சரி விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அவங்கவுங்களோட விருப்பம் தான், அதை சார்ந்தது தான். அதையெல்லாம் நம்ம வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படி